இன்னைக்கு உலகமே ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. கூகுள்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம், நியூஸ் அப்படின்னு எங்க பார்த்தாலுமே ஒரே ஒரு கேள்விதான், என்னதான் இருக்கு அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல? நம்ம யாரையெல்லாம் ரோல் மாடல் அப்படின்னு நினைச்சோமோ, யாரையெல்லாம் மேதைகள் அப்படின்னு கொண்டாடினமோ, அவங்களுடைய முகமூடிகள் கிழிச்சு தொங்க விடப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க எஸ்டிஐ, வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு பிளாக் ஹோல் பத்தி பேசின ஒரு மேதைக்கும் இந்த உலகத்துக்கே டான்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு தனி தீவில் இருக்கிற நரகத்துக்கும் என்ன சம்பந்தம்? 20 லட்சம் பக்கங்கள், 2 லட்சம் போட்டோக்கள், 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த ஆதாரங்கள் சொல்ல போறது ஒரு குற்றவாளியுடைய கதை மட்டும் இல்ல, அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்படி ஒரு சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய வாழ்க்கையை அழிச்சு அத ஒரு வியாபாரமா மாத்துனாங்க அப்படிங்கிற ரத்த சரித்திரம். மனித மாமிசம் சாப்பிடுற கொடுமை முதல் நினைச்சு கூட பார்க்க முடியாத சாத்தானிய வழிபாடுகள் வரை அந்த தீவுல அப்படி என்னதான் நடந்துச்சு? எதனால இன்னைக்கு உலகமே இந்த ஒரு ஃபைலுக்காக நடுங்கிட்டு இருக்கு? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே லட்சியம் சீக்கிரமா பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த பணத்துக்காக குறுக்கு வழியோ இல்ல தப்பான பாதையோ தேர்ந்தெடுக்கும் போது அது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். நேர்மையான வழியில சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் நமக்கு எப்பவுமே பாதுகாப்பு தரும். அப்படி ஒரு நேர்மையான வாய்ப்பு இப்ப வந்திருக்கு. இந்தியாவில் இருக்கிற டாப் 50 தரமான கம்பெனிகளை முதலீடு செஞ்சு உங்களுடைய பணத்தை வளர்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. பஜாஜ் லைஃப் அறிமுகப்படுத்தி இருக்கிற BSE 500 குவாலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO மூலமா உங்களுடைய பணம் இந்த டாப் குவாலிட்டி கம்பெனிகள்ல முதலீடு செய்யப்படும். இந்த இண்டெக்ஸ் கடந்த 5 வருடங்கள்ல 26.2%, 7 வருடங்கள்ல 21.2% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. பேங்க்ல கிடைக்கிற 5 to 6% இன்ட்ரெஸ்ட்டை விட இது பல மடங்கு அதிகம். ஆனா இந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிப்ரவரி 15 தான் லாஸ்ட் டேட். சோ இத பத்தி இனிமே டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்காக, தமிழ்லயே உங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்காக இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கால் பேக் ரிக்வெஸ்ட் கொடுத்தா போதும். வேணும் அப்படின்னா ஏஜென்ட்டே உங்களுடைய வீட்டுக்கு வந்து கூட இதோடைய பிளான்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதோடைய NAV பிரைஸ் 10 ரூபீஸ் தான். வெறும் 2000 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்க மந்த்லி பிரீமியம் உடைய 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரா கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுடைய ப்ராஃபிட் டாக்ஸ் ஃப்ரீ. NRIs மாசம் 18000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா அது அப் டு 2 crore வரைக்கும் grow ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சான்ஸை யூஸ் பண்றதுக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. இதோடைய கடைசி டேட் பிப்ரவரி 15. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கு. இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. STA இந்த கேஸை நம்மளுடைய சேனல்ல போட வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆக்சுவலாக லாஸ்ட் 1 வீக்கா என்னுடைய ஃபேமிலியோட வெளியே போயிருந்தேன். பட் அந்த கேப்ல என்னுடைய இன்ஸ்டா மெசேஜஸ் குவிஞ்சு போயிருச்சு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி போடுங்கன்னா நீங்க தான் கிளியரா சொல்வீங்க. ஸோ நான் வேற எந்த ஒரு வீடியோவுமே இப்போ வரைக்கும் பார்க்காம இருக்கேன், சீக்கிரமா வீடியோ போடுங்க அப்படின்னு இன்ஸ்டாவுடைய மெசேஜ்லயும் சரி, யூடியூபுடைய நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோஸ்லயும் சரி எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சில பேரெல்லாம் இன்னும் ஒரு படி மேலே போய், ஐ திங்க் நீங்க வீடியோ போடாம இருக்கிறதுக்கு காரணம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் வீடியோவை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா போடுங்க அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு STA, நான் என்னுடைய ஃபேமிலியோட வெளியே போயிருந்தேன். ஆனால் ஒரு 10 days 15 டேஸுக்கு முன்னாடியே இந்த கேஸை கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். பிகாஸ் இந்த கேஸை நம்மளுடைய ஸ்டைலில் இன்டெப்தா யூடியூப்ல போட முடியாது STA. அந்த அளவுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத, நீங்க உங்களுடைய கற்பனையில கூட யோசிக்காத அளவுக்கு ரொம்பவே கேவலமான கொடூரமான விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. நம்ம சேனல் எப்பவுமே ஒரு கேஸ் எடுத்துட்டோம்
அப்படின்னா அந்த கேஸ்ல ஒவ்வொரு செகண்டுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே டீடைலா சொல்லுவோம் இல்லையா? பட் இத அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் யூடியூபுடைய கைட்லைன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது. அதனாலதான் இந்த கேஸை நான் போட வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். பட் நீங்க நிறைய பேர் கேட்டதால மேலோட்டமா எக்ஸ்பிளிசிட்டான டீடைல்ஸ் இல்லாம அதே நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் திரும்பவும் சொல்லிடுறேன் ஸ்டே, இது நம்மளுடைய வழக்கமான வீடியோ மாதிரி இருக்காது. ரொம்பவே மேலோட்டமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதை வச்சே அங்க என்னவெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அது ஜனவரி 20, 1953 நியூயார்க்ல இருக்கிற ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் குடும்பத்துல தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பிறக்கிறாரு. அவருடைய அப்பா தோட்ட வேலை செய்யறவர். ரொம்பவே சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான். பட் எப்ஸ்டீன் கிட்ட ஒரு விசித்திரமான குணம் இருந்துச்சு. எப்ஸ்டீன் ஒரு மேத் ப்ராடஜி, கணக்குல அவர் ஒரு புலி. பட் அப்படி இருந்தாலுமே ஒரு கட்டத்துல அவருடைய காலேஜ் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டாரு. யோசிச்சு பாருங்க, டிகிரி கூட இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இந்த உலகத்துடைய உச்சத்துக்கே போனாரு. அங்கதான் அவருடைய முதல் மேனிபுலேஷன் ஆரம்பிக்குது. 1974 நியூயார்க்ல இருக்கிற ஒரு சாதாரண ஸ்கூல்ல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு மேத்ஸ் டீச்சரா வேலைக்கு ஜாயின் பண்றாரு. ஏன்னா டிகிரியே முடிக்கலையே, அப்புறம் எப்படி அவர் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாரு அப்படின்னு கேட்டா அங்கதான் அவருடைய முதல் ஃப்ராட் ஆரம்பிச்சிருக்கு. பட் அந்த வேலை அவருக்கு ரொம்ப நாள் நீடிக்கல. 2 வருஷத்துல அவர் அந்த வேலையில இருந்து தூக்கப்படுறாரு. ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா அடுத்த வேலையை தேடி போயிருப்பான். பட் எப்ஸ்டீனோ நேரா வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லப்படுற உலகத்துடைய மிகப்பெரிய பண சந்தைக்குள்ள நுழைகிறாரு. எந்த ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம பியர் ஸ்டீன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான நிறுவனத்துல வேலைக்கு ஜாயின் பண்றாரு. அப்படி ஜாயின் பண்ண கொஞ்ச நாட்கள்லயே அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு எப்ஸ்டீனை ரொம்பவே பிடிச்சு போகுது. பிகாஸ் யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சாரு. அதுதான் டாக்ஸ் எவேஷன், வரி ஏய்ப்பு. பணக்காரங்க தங்களுடைய பணத்தை எப்படி மறைச்சு வைக்கணும், எப்படி டாக்ஸ் கட்டாம தப்பிக்கணும் அப்படிங்கிறது ஸ்டீஃபனுக்கு அத்துப்படி. சோ சீக்கிரமாவே எப்ஸ்டீன் அந்த கம்பெனியுடைய பார்ட்னராவே மாறிடுறாரு. பட் திடீர்னு ஒரு நாள் அங்கிருந்து வெளியேறி தன்னுடைய சொந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி அவர் தான் சொந்தமா ஸ்டார்ட் பண்ண அந்த கம்பெனியுடைய முதல் ரூல் என்ன தெரியுமா ஸ்டே? நான் $1 பில்லியன் மேல யாரு சொத்து வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வேலை செய்வேன் அப்படிங்கிறது தான். இங்க தான் நம்மளுடைய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கு காரணமான மிக முக்கியமான ஒரு நபர் உள்ள வராரு. அவரோட பேரு லெஸ்லி வெக்ஸ்னர். விக்டோரியா சீக்ரெட் அப்படிங்கிற வேர்ல்டு ஃபேமஸ் கம்பெனியுடைய ஓனர் எப்ஸ்டீன். இவருடைய பணத்தை மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லெஸ்லி தங்கிட்ட இருந்த மொத்த அதிகாரத்தையும், ஏன் அவருடைய செக் புக்ல சைன் போடுற அதிகாரத்தை கூட எப்ஸ்டீன் கிட்ட கொடுத்தாரு. அதிலிருந்து லெஸ்லி மூலமா தான் எப்ஸ்டீனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய விஐபிகளுடைய பழக்கம் கிடைக்க ஆரம்பிக்குது. பட் நீங்க யோசிக்கலாம், பணத்தை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மணி மேனேஜர் எதுக்காக தனியா ஒரு தீவையே வாங்கணும்? அந்த தீவுக்கு எதுக்காக விஐபிகளை மட்டும் கூட்டிட்டு போகணும்? ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு பெரிய பிளானுடைய ஆரம்பம் அப்படின்னு அப்ப யாருக்குமே தெரியல. எப்ஸ்டீன் கிட்ட இப்ப அளவுக்கு அதிகமான பணம் இருக்கு, பல விஐபி அதிகாரத்துடைய சாவி இருக்கு. பட் இப்ப அமைஞ்சிருக்கிற இந்த நெட்வொர்க்கை மெயின்டைன் பண்றதுக்கு அவருக்கு ஒரு தனி உலகம் தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலா எப்ஸ்டீனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதிகாரத்துடைய உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டத்துல பணமும் புகழும் சலிச்சு போயிரும். அவங்க அடுத்து தேடுறது அபாயகரமான வக்கிரங்கள், சட்டத்துக்கு புறம்பான யாருக்குமே தெரியாத ரகசிய இன்பங்களை அவங்க விரும்புவாங்க அப்படின்னு எப்ஸ்டீன் துல்லியமா கணக்கு போட்டாரு. அப்படி அந்த வக்கிர ஆசைகளை அவங்களுக்கு தீர்த்து வச்சா அந்த விவிஐபிகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உலகத்துடைய மோஸ்ட் ஃபேமஸான ஆட்கள் ஆயுசுக்கும் தனக்கு அடிமையா இருப்பாங்க அப்படிங்கறதா ஸ்டீஃபனுடைய மாஸ்டர் பிளான். ஓ, அதுக்காக தான் அப்ப அந்த தீவை வாங்கினாரா ப்ரோ அப்படின்னு கேட்டா இல்ல ஸ்டீ. அந்த தீவை வாங்குறதுக்கு முன்னாடி அவர் வேற ஒண்ணு பண்ணாரு. அதுதான் அவர் உருவாக்குன வானத்து மாளிகை அப்படின்னு சொல்லப்படுற லோலிட்டா எக்ஸ்பிரஸ். இந்த லோலிட்டா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஸ்டீ, இது ஒரு பிரைவேட் ஃபிளைட். வெளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சாதாரணமான போயிங் 727 ரகத்தை சேர்ந்த ஒரு விமானம் தான். பட் அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா அது ஒரு மர்ம குகை. மற்ற பிசினஸ் ஃபிளைட்ல மீட்டிங் டேபிள், லேப்டாப்ஸ் அப்படின்னு இதெல்லாம் இருக்கும். பட் இந்த ஃபிளைட்டுக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா ஃபிளைட் முழுக்கவே பெட்டுகளும் சொகுசு வசதிகளும் நிறைஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்க, வானத்துல பறக்கும் போது என்ன வேணா பண்ணலாம், யாராலையுமே கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கறதான் எப்ஸ்டீனோட பலமே. இந்த ஃபிளைட்டுடைய ஃபிளைட் லாக்ஸ் இப்ப கோர்ட் மூலமா வெளியே வந்திருக்க. அந்த லாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரான பில் கிளின்டன் 26 முறை இந்த ஃபிளைட்ல போயிருக்காரு. பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ இதோடைய ரெகுலர் கஸ்டமர். பட் இது எல்லாத்தையுமே விட பெரிய ஷாக், இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை ஆராய்ஞ்ச நம்மளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூட இந்த விமானத்துல போயிருக்காரு. அறிவியலுடைய உச்சமோ அதிகாரத்துடைய உச்சமோ இந்த ஒரு வக்கிரமான
பலமான விமானத்துக்குள்ள ஏன் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னு யோசிச்சாலே தலையே சுத்துது. அண்ட் எஸ்டிஐ எப்ஸ்டீன் எதுக்காக இந்த ஃபிளைட்டுக்கு லோலிட்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேரு வச்சாரு தெரியுமா? அதுவே ஒரு பெரிய வக்கிரம். லோலிட்டா அப்படிங்கிறது ஒரு சின்ன பொண்ணு மேல ஒருத்தர் வைக்கிற முறையற்ற ஆசைய சொல்ற ஒரு நாவலுடைய பேரு. அந்த பேரை இதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா அப்ப பாத்துக்கோங்க, நான் தப்பு தான் பண்றேன், ஆனா உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு எப்ஸ்டீன் இந்த உலகத்தை பார்த்து கேட்ட ஒரு ஓபன் சேலஞ்ச் தான் இந்த பேரு. பட் இங்க தான் எப்ஸ்டீன் வச்ச ஒரு பெரிய செக் இருக்கு. அந்த ஃபிளைட்டுக்குள்ள அங்கங்க ரொம்பவே சீக்ரெட்டா கேமராக்கள் ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. அங்க வர்ற விஐபிகள் என்ன பண்றாங்க, யாரோட இருக்காங்க அப்படிங்கறத எப்ஸ்டீன் ரகசியமா ரெக்கார்ட் பண்ணாரு. நாளைக்கு இவங்க யாராவது தனக்கு எதிராக திரும்பினாங்க அப்படின்னா இந்த வீடியோவை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு பண்ண பக்கா பிளான் தான் அது. ஒரு சாதாரண டீச்சரா இருந்த எப்ஸ்டீன் உலக நாடுகளுடைய தலைவர்களையே தன்னுடைய விரல் நுனியில வச்சு ஆட்டின வித்தை இங்கதான் பலமாச்சு. ஆக்சுவலா வானத்துல நடந்த இந்த அசிங்கங்கள் எல்லாம் வெறும் ஒரு ஆரம்பம் தான். இந்த ஃபிளைட் கடைசியா போய் சேர்ற அந்த இடம் தான் இந்த மர்மத்துடைய கேபிட்டல். கரீபியன் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தனி தீவு. அந்த தீவுடைய கரைக்குள்ள இந்த விமானம் தரை இறங்கின உடனே அந்த இடத்துல ஒரு விசித்திரமான புரோட்டோகால் நடக்க ஆரம்பிக்கும். அங்க வர்ற எல்லா விஐபிகளுடைய போன்கள் பிடுங்கப்படும். அதுக்கு அப்புறமா தான் நீங்க உள்ளேயே அனுமதிக்கப்படுவீங்க. சுத்தி இருக்கிற அந்த நீல நிற கடலை தவிர வேற எதுவுமே தெரியாத அந்த இடத்துல எப்ஸ்டீன் கட்டி வச்சிருந்த அந்த நீல நிற கோவில், அதாவது ப்ளூ டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பில்டிங் தான் இந்த எல்லா மர்மத்துக்குமே ஆரம்பம். அந்த தீவுக்குள்ள நீங்க கால் வச்ச உடனே முதல்ல உங்களுடைய கண்ணுல படுறது அந்த நீல நிற கோடுகள் போட்ட ஒரு விசித்திரமான கட்டிடம் தான். வெளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு மர்மமான கட்டிடம் மாதிரி இருக்கும். பட் இங்க தான் எப்ஸ்டீனுடைய அந்த ஈவில் பிரெயின் வேலை செஞ்சிருக்கு. சாதாரணமா அந்த பில்டிங்கை பார்க்கும் பொழுது அந்த பில்டிங்கை சுத்தி ஜன்னல்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். பட் அந்த கட்டிடத்துடைய ஜன்னல்கள் எல்லாமே வெறும் பெயிண்டால வரையப்பட்டது. அது நிஜமான ஜன்னல்கள் கிடையாது. ஏன் தெரியுமா? உள்ள நடக்கிற சத்தம் கூட வெளியே கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்ல, அந்த தீவு முழுக்கவே அந்த தீவை சுத்தியுமே சென்சார்கள், அதிநவீன கேமராக்கள் அப்படின்னு ஒரு பெரிய கோட்டை மாதிரி எப்ஸ்டீன் மாத்தி வச்சிருந்தாரு. அங்க போன விஐபிகளுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்ல எஸ்டிஐ, அந்த தீவுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா வேலைக்காரங்க, அவங்களுக்கு ஒரு விசித்திரமான ரூல் இருந்துச்சு. விஐபிகள் அந்த தீவுக்கு வரும் பொழுது அங்க வேலை செய்யறவங்க யாருமே அந்த விஐபிகளுடைய முகத்தை நேருக்கு நேரா பார்க்க கூடாது. அப்படி யாராவது பார்த்தாங்க அப்படின்னா உடனடியா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த தீவுக்கு வர்றவங்களுடைய ரகசியத்தை எப்ஸ்டீன் காப்பாத்தினாரு. ஆனா அந்த தீவுடைய உண்மையான நரகம் தரைக்கு அடியில தான் ஒளிஞ்சிருந்துச்சு. அந்த பில்டிங்க்கு கீழே பிரம்மாண்டமான சுரங்கப்பாதைகள் இருந்ததா அங்கிருந்து தப்பிச்சு வந்த சில பெண்கள் சொல்ற வாக்கு மூலம் நம்மளுடைய ரத்தத்தையே உறைய வைக்கும். 10 வயசுக்கும் குறைவான சின்ன சின்ன குழந்தைகள் அங்க எப்படி கொண்டு வரப்பட்டாங்க, அவங்க மேல என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே மனிதாபிமானமே செத்து போயிடும். அண்ட் இந்த இடத்துல ஒரு கான்ஸ்பிரசி தியரியை பத்தியும் நம்ம பேசியே ஆகணும். அதுதான் அட்ரெனோக்ரோம். அதாவது பயத்துடைய உச்சத்தில் இருக்கிற குழந்தைகளுடைய உடம்புல இருந்து ஒரு விதமான ரசாயனம் சுரக்குமாமா. அதை எடுத்து அந்த தீவுக்கு போற விஐபிகள் தங்களுடைய இளமையை காப்பாத்திக்கிறதுக்கு பயன்படுத்துறதா ஒரு அதிர்ச்சியான தகவல் உளவிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அப்படின்னாலும் அந்த தீவுல நடந்த சாத்தானிய வழிபாடுகளும் அந்த தீவுல குழந்தைகளை சித்திரவதை செஞ்ச முறைகளும் இதை ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ப வைக்குது. ஆக்சுவலா எப்ஸ்டீன் கூடவே அவருடைய நிழல் மாதிரி ஒரு பெண் இருந்தாங்க. அவங்களுடைய பேரு கிலைன் மேக்ஸ்வெல். இந்த ஒட்டுமொத்த தீவையும் அந்த ஒட்டுமொத்த நரகத்தையும் பின்னாடி இருந்து இயக்குனது இந்த பெண் தான். இளம் பெண்களை தேடி பிடிச்சு அவங்களுக்கு பணம் தரோம், இளம் பெண்களை தேடி பிடிச்சு அவங்களுக்கு பணம் தரோம், வேலை தரோம் அப்படின்னு ஆசை காட்டி இந்த நரகத்துக்குள்ள இழுத்துட்டு வர்றதுல இவங்க ஒரு எக்ஸ்பர்ட். அப்படி அந்த தீவுக்கு வர்ற பெண்களுக்கு எப்ஸ்டீன் ஒரு விசித்திரமான ரூலை வச்சிருந்தாரு. அந்த பெண்கள் கிட்ட எப்ஸ்டீன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அங்க வர்ற விஐபிகளுக்கு மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த மசாஜ் டேபிள் ஆரம்பிக்கிற அந்த விஷயம் அந்த பெண்களுடைய சம்மதமே இல்லாமலே மிக மோசமான பாலியல் வன்கொடுமையா மாறும். இதுல இன்னும் கொடுமை என்ன அப்படின்னா, அங்கிருந்த சில பெண்களுக்கு 12 வயசு 14 வயசு தான், ஏன் 10 வயசுக்கு கீழே கூட குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தீவில் இருக்கிற அந்த பில்டிங், அதாவது ப்ளூ டெம்பிள் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த பில்டிங்கை பத்தி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த பில்டிங்க்கு அடியில் இருக்கிற சுரங்க அறைகள்ல தான் உண்மையான கொடுமைகளே நடந்திருக்கு. அங்கிருந்த சில சீக்ரெட் பேஸ்மெண்ட்ல குழந்தைகளை சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருந்ததா சில ஆவணங்கள் சொல்லுது. லோலிட்டா எக்ஸ்பிரஸ் ஃபிளைட்ல பல விஐபிகள் போனாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த தீவுக்கு போன உடனே அவங்களுக்கு முன்னாடி நிக்க வைக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள்ல யார் வேணும் அப்படின்னு தங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணி எடுத்துக்குவாங்க. இதுல எப்ஸ்டீன் செஞ்ச ஒரு மிக மோசமான காரியம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகள் ஒவ்வொரு முறையும் சித்திரவதை செய்யப்படும் போது அதை சீக்ரெட் கேமரா
கேமரா வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுதான். இன்னொரு பக்கம் அந்த தீவுடைய இன்னொரு சின்ன பகுதியில சின்ன சின்ன கூண்டுகள் இருந்ததா சொல்லப்படுது. அதுல குழந்தைகளை அடைச்சு வச்சு அவங்களுக்கு சரியான உணவோ இல்ல தண்ணியோ கொடுக்காம வதச்சிருக்காங்க. அது எதுக்காக ப்ரோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பசியிலையும் பயத்திலையும் அந்த குழந்தைகள் கதறத அந்த தீவுக்கு வர்ற விஐபிகள் ஒரு என்டர்டெயின்மெண்டா பார்த்திருக்காங்க. உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் இருக்கு இல்லையா, அதுல மனுஷங்க கேம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அடிச்சிட்டு சாகிறத பணக்காரங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து ரசிப்பாங்களே, அதே மாதிரி தான். எஸ்டிஏ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்குவிட் கேம்ல வர்ற எல்லாமே உண்மைதான் இல்ல, பட் இன்னுமே நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கே அருவருப்பான பல விஷயங்கள் இதுல இருக்கு. அத எப்படி நான் சொல்றது அப்படின்னே தெரியல, இருந்தாலுமே மேலோட்டமா சொல்றேன். அந்த தீவுல நடக்கிற பார்ட்டிகள்ல நேக்கடா இருக்கிற மனித உடம்பு மாதிரியே செதுக்கப்பட்ட கேக்குகளை வெட்டி சாப்பிடுற மாதிரி சின்ன பொண்ணுகளுடைய உடல்கள் அப்படின்னு பல வீடியோஸ் வெளியில வந்திருக்கு. அதே மாதிரி அங்க நடந்த சில ரகசிய சடங்குகள்ல பலி கொடுக்கப்பட்ட விலங்குகளுடைய ரத்தத்தை கூட அங்க வந்த விஐபிகள் குடிச்சதா சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. அந்த தீவுல வேலை செஞ்ச ஒரு ஸ்டாஃப் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தீவுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு யாரையுமே போக விட மாட்டாங்களாமா. அங்கிருந்து மிட் நைட் நேரத்துல குழந்தைகளுடைய அலறல் சத்தம் மட்டும் கேட்குமாமா. பட் காலையில பார்த்தா அது எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாமே சுத்தமா இருக்குமாமா. ஆனா அந்த தீவுடைய கடலோர பகுதிகளில் சில நேரங்கள்ல மனித எலும்பு கூடுகள் கிடைச்சதா சொல்லப்படுது. அதுதான் அங்க நடந்த கொலைகளுக்கு ஒரு சாட்சியா இருக்கு. இப்படி எப்ஸ்டினுடைய சிலந்தி வலையில சிக்காத துறையே கிடையாது. அரசியல், அறிவியல், சினிமா அப்படின்னு எல்லா இடத்துலயுமே அவருடைய ஆட்கள் இருந்தாங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்துக்கே அறிவை சொல்லி கொடுத்த ஒரு மேதையுடைய பேரு இந்த லிஸ்ட்ல வந்ததுதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். பிளாக் ஹோல் பத்தி ஆராய்ச்சி பண்ணின அந்த மனுஷன் எப்ஸ்டினோட அந்த தீவுக்கு போயிருக்காரு. அங்க அவருக்கு ஒரு விசித்திரமான பார்ட்டி நடந்ததா சொல்லப்படுது. அதுவும் அந்த தீவில் இருக்கிற குழந்தைகளுக்கு இடையில இவரு வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியான போட்டோக்கள் வெளியே வந்தப்ப உலகமே ஷாக் ஆச்சு. எதுக்காக ஒரு சயின்டிஸ்ட் அங்க போகணும்? அங்க எப்ஸ்டின் அவருக்கு என்ன ஆசை காட்டினாரு? இது இன்னைக்குமே ஒரு பெரிய மிஸ்ட்ரி. அடுத்ததா மைக்கேல் ஜாக்சன் எப்ஸ்டினுடைய அந்த தீவுக்கு போயிருக்காரு. பட் எப்ஸ்டினுடைய மற்ற விஐபிகள் மாதிரி இல்லாம மைக்கேல் ஜாக்சன் அங்கிருந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தாரா, இல்ல அவருமே அந்த வலையில சிக்குனாரா அப்படிங்கிற விவாதம் இன்னைக்குமே இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு. இவங்க மட்டும் இல்ல எஸ்டிஏ, அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர்கள் பில் கிளின்டன் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப், பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்துடைய பிரின்ஸ் ஆண்ட்ரூ அப்படின்னு பல பேருடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப இன்டர்நெட்ல வந்துட்டு இருக்கு. எப்ஸ்டின் எதுக்காக இவ்வளவு பேரை சேர்த்து வச்சாரு தெரியுமா? இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. நாளைக்கு போலீஸ் தன்னை பிடிக்கிறதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இங்க பாரு, உன்னோட நாட்டு அதிபரும் உன் நாட்டுடைய இளவரசரும் கூட என் கூட தான் இருந்தாங்க, என்ன தொட்ட அப்படின்னா மொத்தமா வெளியே வரும் அப்படின்னு மிரட்டுறதுக்காக தான். அதிகாரத்துடைய உச்சத்தில் இருந்தவங்க எல்லாருமே எப்ஸ்டின் கிட்ட ஒரு அடிமை மாதிரி கடந்ததுக்கு காரணமே அந்த ரகசிய வீடியோக்கள் தான். அண்ட் எஸ்டிஏ இப்பதான் இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இப்ப இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே இது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. எஸ், 2005 பாம் பீச் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருக்கிற ஒரு 14 வயசு பொண்ணுடைய அம்மா போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அங்கதான் எப்ஸ்டினுடைய அந்த டார்க் எம்பையருக்கு முதல் அடி விழுந்துச்சு. போலீஸ் எப்ஸ்டினுடைய வீட்டை சோதனை பண்ணப்ப அங்க அவங்க பார்த்த விஷயங்கள் அவங்கள நடுங்க வச்சது. சீக்ரெட் கேமராஸ், விஐபிகளுடைய ஆயிரக்கணக்கான போட்டோஸ், அப்புறம் அந்த பாவப்பட்ட சிறுமிகளுடைய லிஸ்ட், இது எல்லாமே அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எப்ஸ்டின் இப்ப கண்டிப்பா ஜெயிலுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்ப ஒரு சாதாரண ஆளா இருந்தா அந்த நிமிஷமே அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். ஆனா இங்கதான் எப்ஸ்டின் தான் எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ் மேன் அப்படின்னு நிரூபிச்சாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அமெரிக்காவோட மிக பவர்ஃபுல்லான லாயர்களை ஒரு படையவே கூட்டிட்டு வந்தாரு. அவங்கள வச்சு கவர்மெண்ட் கூட ஒரு ரகசிய டீல் பேசினாரு. அந்த டீல் படி எப்ஸ்டின் பண்ணின பெரிய குற்றங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு வெறும் சின்ன தப்பு செஞ்சதா கணக்கு காட்டப்பட்டுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எப்ஸ்டின் கைதானார் அப்படின்னா அவர் வாயை திறப்பாரு. அவர் வாயை திறந்தார் அப்படின்னா வெள்ளை மாளிகையில் இருந்து பிரிட்டிஷ் அரண்மனை வரைக்குமே எல்லாருமே அசிங்கப்படுவாங்க. இந்த பயத்தால தான் அரசாங்கமே அவருக்கு ஒரு எஸ்கேப் ரூட்டை போட்டு கொடுத்துச்சு. சோ அந்த சின்ன சின்ன தப்புகளுக்காக அடுத்த 13 மாசம் எப்ஸ்டின் ஜெயில இருந்தாரு. பட் அது ஒரு ஜெயிலே கிடையாது, அது ஒரு லக்ஸரி ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் பகல் முழுக்க அவர் அவருடைய ஆபீஸுக்கு போகலாம், பிசினஸ் பண்ணலாம், எங்க வேணா போலாம். பட் நைட்டு மட்டும் வந்து ஜெயில தூங்கினா போதும். இதை கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? இதுக்கு பேர் ஜெயிலா? கோபமா வருது இல்ல? பட் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியுமே அதிகாரத்தை வச்சு சிரிச்சுக்கிட்டே அவர் வெளியே வந்தாரு. ஆனா இப்ப 6 வருடங்களுக்கு முன்னாடி 2019 ஜூலை மாசம் பாரிஸ்ல இருந்து தன்னுடைய பிரைவேட் ஜெட்ல நியூயார்க் வந்து இறங்கின எப்ஸ்டின் எப்பவும் போல என்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மெதப்புல தான் அவர் வந்து இறங்கினாரு. பட் ஏர்போர்ட்ல அவருக்காக காத்துட்டு இருந்தது
அப்படிங்கிறது ரெட் கார்பெட் கிடையாது, FBI கிட்ட இருந்த கை விலங்கு. எஸ், இந்த முறை நிலைமை தலைகீழா மாறிச்சு. எப்ஸ்டீன் ஜெயிலுக்கு போன உடனே அவருடைய வீட்டுல மறுபடியுமே சோதனை நடக்க ஆரம்பிக்குது. அங்க ஒரு சேஃப் லாக்கர் கிடைக்குது. அதை திறந்து பார்த்த போலீஸ்காரங்களே ஆடி போயிட்டாங்க. அதுல பல போலி பாஸ்போர்ட்டுகள், பல கோடி ரூபாய் மதிப்பிலான வைரம், தங்கம், அப்புறம் அதே மர்மமான விஐபிகளுடைய போட்டோக்கள். ஆனா இந்த முறை எப்ஸ்டீனோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரல. ஏன் தெரியுமா? இந்த முறை எப்ஸ்டீன் நல்லாவே மாட்டிக்கிட்டாரு. இவனை காப்பாத்த போய் நம்ம பேரும் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே எப்ஸ்டீனை தனியா விட்டுட்டு ஓடிட்டாங்க. எப்ஸ்டீன் நியூயார்க்ல இருக்கிற ரொம்பவே பாதுகாப்பான ஒரு ஜெயில அடைக்கப்படுறாரு. இது சாதாரண ஜெயில் கிடையாது. இங்கிருந்து ஒரு எறும்பு கூட தப்பிக்க முடியாது. பட் அங்கதான் உலகமே எதிர்பார்க்காத ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட் நடக்க போகுது. ஆகஸ்ட் 10, 2020 அதிகாலை நேரம். எப்ஸ்டீன் அடைச்சு வைக்கப்பட்டிருந்தார் இல்லையா, அந்த செல்லுக்கு வெளியில் இருந்த 2 செக்யூரிட்டி கேமராவும் திடீர்னு வேலை செய்யாம போகுது. அண்ட் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு முறை எப்ஸ்டீன் நல்லா தான் இருக்காரா அப்படின்னு அவரை பார்த்து செக் பண்ண வேண்டிய 2 போலீஸ் ஆபீசர் தூங்கிட்டாங்க. அப்படி தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா எப்ஸ்டீன் அந்த ஜெயிலுக்குள்ள இறந்து போய் கிடக்குறாரு. இந்த உலகத்திலேயே ரொம்பவே பாதுகாப்பான ஜெயில் அப்படின்னு சொல்லப்படுற இடம். ஆனா அன்னைக்கு நைட்டு நடந்ததெல்லாம் தற்செயலா நடந்துச்சுங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன குழந்தை கூட நம்பாது. கண்டிப்பா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்ஸ்டீன் உயிரோடு இருந்தா அவர் வாயை திறப்பாரு. அவர் வாயை திறந்தா உலகத்தில் இருக்கிற பல அதிபர்கள், இளவரசர்கள், பெரும் கோடீஸ்வரர்களுடைய மானம் கப்பல் ஏறிடும். எப்ஸ்டீனுடைய அந்த பிளாக் புக்கில் இருக்கிற ரகசியங்களை வெளியே விடாம தடுக்கணும் அப்படின்னா எப்ஸ்டீனுடைய வாயை மூடி வைக்கிறது தான் ஒரே வழி. டெட் மேன் டெல் நோ டேல்ஸ், இறந்தவர்கள் கதை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த அதிகார வர்க்கத்துடைய கணக்கா இருந்துச்சு. எப்ஸ்டீன் சாக போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அவரு பயந்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற சில தகவல்கள் இருக்கு. ஆனா அன்னைக்கு நைட்டு அந்த ஹை செக்யூரிட்டி ஜெயிலுக்குள்ள பூந்து ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? பட் எப்ஸ்டீன் இப்படி செத்தாலுமே அவர் சேர்த்தி வச்சிருந்த அந்த டிஜிட்டல் ஆதாரங்கள், போட்டோக்கள், வீடியோக்கள் இது எல்லாமே அழியல. அவர் செத்து 4 வருஷம் கழிச்சு 2024 இருந்து 2026 வரைக்கும் கோர்ட் மூலமா ஒவ்வொரு ஃபைல்ஸா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கிற அந்த 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஃபைல்கள் ஒரு புது பூகம்பத்தை கிளப்பி இருக்கு. 30 லட்சம் பக்கம் கொண்ட ஆவணங்கள், 1,80,000க்கும் அதிகமான போட்டோக்கள், அதுக்கப்புறமா அந்த தீவில் இருக்கிற சீக்ரெட் பேஸ்மெண்ட்ல ரெக்கார்டான 2,000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள். இததான் இப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு இந்த உலகமே பதற்றத்தோட தேடிட்டு இருக்கு. நீங்க கேட்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் தான். அப்படி அந்த ஃபைல்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் அந்த தீவுக்கு வந்தாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, எத்தனை மணிக்கு வெளியே போனாங்க, அவங்க உள்ள என்னவெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற லைவ் எவிடன்ஸ் அதுல இருக்கு. ஆனா STA எல்லாரையுமே ஷாக்காக வைக்கிற ஒரு மிகப்பெரிய பாம் இருக்கு. எப்ஸ்டீன் செத்துட்டாரு அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். பட் அவருடைய நிழலா ஒரு பெண்மணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க ரீசெண்டா ஒரு பேட்டியில சொன்ன விஷயம் உலகத்தையே அதிர வச்சிருக்கு. அவர் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கறத நான் நம்பல அப்படின்னு மேக்ஸ்வெல் ஒரு மர்மமான சிரிப்போட சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இன்டர்நெட்ல இப்போ ஒரு தகவல் காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. அது எப்ஸ்டீன் சாகல, இஸ்ரேல் மாதிரியோ அல்லது வேறு ஏதோ ஒரு பாதுகாப்பான நாட்டுல விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் அதன் மூலமா அரசாங்கத்துடைய உதவியோட பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னும், அண்ட் அவருடைய முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா மாத்திட்டாங்க அப்படின்னும் தகவல் வெளியாயிட்டு இருக்கு. எதனால் இப்படி தகவல் வெளியாயிட்டு இருக்கு அப்படின்னா, எப்ஸ்டீன் அந்த ஜெயிலுக்குள்ள இறந்துட்டார் அப்படின்னு அப்ப எடுக்கப்பட்ட அந்த பிணத்துடைய போட்டோவுக்கும் அவருடைய ஒரிஜினல் போட்டோவுக்கும் நடுவில் இருக்கிற சில முக்கியமான வித்தியாசங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்டா. எப்ஸ்டீனுடைய காதுகள் அது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. சோ எப்ஸ்டீன் இறந்துட்டாரு அப்படின்னு காமிக்கப்பட்ட போட்டோஸ்ல இருக்கிறது எப்ஸ்டீனே கிடையாது. அவர் சாகல, தப்பிச்சிட்டாரு, எங்கேயோ இருக்காரு அப்படின்னு நம்புறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. பட் உண்மை என்ன அப்படின்னு அந்த 30 லட்சம் பக்கங்கள் முழுசா வெளியே வந்தாதான் தெரியும். அது வரைக்கும் எப்ஸ்டீன் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ரகசியமா தான் இருக்கும். நான் வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சான்ஸை மறந்துடாதீங்க. பிப்ரவரி 15 வரைக்கும் தான் டைம் இருக்கு. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கு. இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. மை டியர் SDA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்ஸ்டீன் நிஜமாவே செத்துருப்பாரா, இல்ல வேற ஏதோ ஒரு நாட்டுல நம்மளுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு ஏதோ ஒரு சொகுசு தீவுல வாழ்ந்துட்டு இருப்பாரா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.